friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாரோட ஃபேவரட் தெருவே மணக்கிற கத்திரிக்காய் போட்ட கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ள போயிட்டு கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெஷ்ஷா. இங்கே பாருங்கள், இயற்கை முறையில் விளைந்த மருந்தடிக்காத நல்ல கத்திரிக்காய்களை நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு கத்திரிக்காய்களை பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை கொண்டு போய் அரிஞ்சு குழம்பு வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்ல, அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இதெல்லாம் நாம் இப்போ உரலில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உரல் சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பொருட்களை நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நம்ம உரலில் அரைக்கும் போது அது பாரம்பரிய முறைப்படி ரொம்ப இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுவையும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம கருவாடை சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசிக்க போகிறோம். ஏன்னா அதில் மண் நிறைய இருக்கும். 2 தடவை சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்த கருவாடை நான் இப்போ டைரெக்டாக சட்டியில் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா மையாக அரைச்சாச்சு. நம்ம இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த உரலை கழுவி அந்த தண்ணியையும் எடுத்து நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு நல்ல கனிஞ்ச தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு நம்ம இந்த மசாலா கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 7-8 கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். அதை நீல வாக்கில் நறுக்கி அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க மசாலாலேயே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றும் போது கத்திரிக்காய் காரில் அடிக்காமல் கசக்காமல் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், அடுப்பு நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் குழம்பு கூட்டி வச்சுருக்க சட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து நம்ம குழம்புலையே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம குழம்ப தாளிக்க போகிறோம். 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க,
ஒரு வாணல் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதை எடுத்து குழம்புல கொட்டிக்கலாம். நம்ம தாளித்து கொட்டிட்டு கொஞ்ச நேரம் அடுப்புலேயே வச்சு ஒரு கொதி விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வாசனையாக கொதிக்குது. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், தெருவே மணக்கிற கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தோடவும் இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.